அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுவின் இறுதி தூதர் எம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்து கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்து கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன்னு நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்தல்வானாக, எம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வானாக. உன்னதமான இந்த மாளிகையில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்ற நாளை சொர்க்கத்திலும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய நாள் ஜும்ஆவுடைய வெள்ளிக்கிழமை நாள். இதை போன்ற கண்ணியமான ஒரு நாள் ஒன்று இருக்கிறதா என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலுல் ஐயாம், நாட்களில் மிக மிகச் சிறந்த நாள் என்றால் அது வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நாளை போன்று இன்னும் ஒரு நாளை சிறப்பித்து சொன்னதாக இந்த ஹதீஸும் கிடையாது. அந்த அளவுக்கு மாண்புகள், மகத்துவங்கள், சிறப்பம்சங்கள் நிறைந்த ஒரு நாள் ஜும்ஆவுடைய நாள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கின்ற கோடான கோடி உயிரினங்கள் வெள்ளிக்கிழமை காலை பொழுதை அடைகின்ற போது நடுங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன்? இன்றைய நாள் உலகத்தை அல்லாஹ் அழித்து விடுவானோ என்ற பயத்தினால் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாள் பொழுது நபித்தோழர்களுக்கு மத்தியிலே பயான் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற போது ஒரு நபித்தோழர் சஹாபி எழுந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மத்த ஸாஅ, கியாமத்துடைய நாள் எப்போது வரும் என்று கேட்டார்கள். இந்த உலகம் எப்போது அழிக்கப்படும் என்று கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கியாமத்தினால் வந்தால் உன்னிடத்திலே என்ன அமல் இருக்கிறது தப்பி பிழைத்து அந்த சுவர்க்கத்திற்குள்ளே செல்லுவதற்கு என்று அல்லாஹுடைய தூதர் அந்த சஹாபியிடத்திலே கேட்டபோது அந்த சஹாபி சொன்னார்கள், அல்லாஹையும் ரசூலையும் என்னுடைய உயிரையுடன் நான் நேசிக்கின்றேன் நபியே நாயகமே, அல்லாஹையும் ரசூலையும் நான் நேசிக்கின்றேன், விரும்புகின்றேன், இதை தவிர வேறு ஒரு அமலும் என்னிடத்தில் இல்லை என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுவை நீ நேசிக்கின்றாய் என்றால் அவனுடைய கட்டளைகளை நீ எடுத்து நடக்கிறாய் என்பது அர்த்தம். அல்லாஹுடைய தூதரை நீ விரும்புகிறாய் என்றால் நபிகளாருடைய அழகிய சுன்னாவை உன் வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறாய் என்பது அர்த்தம். அல்லாஹுவையும் ரசூலையும் நேசிக்கக்கூடிய ஒருவர் அந்த சுவர்க்கத்தில் நபிமார்களோடு இருக்கின்ற பாக்கியத்தை பெறுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த கியாமத்துடைய நாள் எப்போது வரும் என்று எனக்கு தெரியாது, இந்த உலகத்தினுடைய முடிவு எப்போது என்று எனக்கு தெரியாது, ஆனால் அது வெள்ளிக்கிழமை ஒரு நாளிலே அது அழிக்கப்படும், வியாழனில் அழிக்கப்பட மாட்டாது. இந்த துனியாவுடைய முடிவு சனிக்கிழமை வராது, இந்த துனியாவுடைய முடிவு செவ்வாய்க்கிழமை வராது, அது வெள்ளிக்கிழமை நாளில் தான் அழிக்கப்படும் என்பது மாத்திரம் எனக்கு உறுதியாக தெரியும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தினுடைய முடிவை அல்லாஹ் வெள்ளிக்கிழமையிலே வைத்திருக்கிறான். அதனால் தான் உலகத்தில் இருக்கின்ற கோடான கோடி உயிரினங்கள் வெள்ளிக்கிழமை இரவை அடைந்து விட்டால் இன்றைய நாள்
உலகத்தினுடைய முடிவாக இருக்குமோ, அல்லாஹுடைய கோப பார்வை எப்படி என் மீது வந்து இறங்கி விடுமோ என்ற பயத்தினால் பேச முடியாத பறவீனங்கள், உணர முடியாத எத்தனையோ பல உயிரினங்கள் வெள்ளிக்கிழமை நாளை அடைகிற போது நடுக்கத்தினாலும் பயத்தினாலும் அச்சத்தினாலும் நடுங்கிக் கொண்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் பேச தெரிந்த மனிதன், உணர்வுகளை பெற்ற மனிதன், எல்லா அறிவுகளையும் பெற்ற மனிதன் வெள்ளிக்கிழமையிலே அவனுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் புரியாமல் சுபகு தொழாமல் படுத்துறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை பார்த்து சொன்னார்கள். ஆக வெள்ளிக்கிழமை நாள் என்பது அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான நாள். ஒரு நாள் பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான தொழுகை எந்த தொழுகை தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள், நபியே நாயகமே, எல்லா நேர தொழுகைகளும் அல்லாஹ்வுக்கு விருப்பம்தானே? அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள், ரொம்ப அல்லாஹ்வுக்கு விருப்பமான தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை என்று சொன்னார்கள். மூமீன்கள் மாத்திரமே அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே ஒன்று சேருவார்கள். முனாஃபிகீன்கள் சுபகு தொழாமல் படுத்துறங்குவார்கள். யார் சுபகு தொழவில்லையோ அவன் சுத்த முனாஃபிக், அவனை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பள்ளிக்குள் வருவதாக இருந்தாலும், பள்ளிக்குள் வந்து சுஜூது செய்வதாக இருந்தாலும் அல்லாஹுடைய பாக்கியத்தை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். பாக்கியத்தை பெறாதவர்களால் பள்ளியின் படியை கூட மிதிக்க முடியாது. பள்ளியின் வாசலுக்கு அருகாமையில் வீடு இருந்தாலும் கூட 5 நேரம் அசான் சத்தம் கேட்டாலும், பாங்கொலி கேட்டாலும், தொழுவிக்கின்ற சத்தம் கேட்டாலும் அந்த வீட்டிலிருந்து ஒருவன் பள்ளிக்கு வரவில்லை என்றால் அவன் பாக்கியமற்றவன், துர்பாக்கியசாலியாக இருக்கிறான். எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாளினுடைய சுபகினுடைய தொழுகை இருக்கிறதே அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த சுபகு தொழுகையிலும் வெள்ளியினுடைய ஃபஜ்ர் தொழுகை அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானது என்று சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை ஃபஜ்ருடைய தொழுகை அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை நாளை நீங்கள் அடைகின்ற போது என் மீது ஸலவாத்தோடு இன்றைய நாளை ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு ஸலவாத்தும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் என்று ஒரு ஸலவாத்தை சொல்லுகிற போது லட்சக்கணக்கான மலக்குகள் என்னிடத்தில் அதை கொண்டு வந்து ஒப்புவிக்கிறார்கள். இன்னாருடைய மகன் இன்னார் யா அல்லாஹ் நபிகள் மீது ஸலவாத்து சொல்லி இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று அத்தஹிய்யாத்தில் இருந்து கொண்டு நபிகள் மீது நீங்கள் சலாம் சொல்லுகின்ற போது லட்சக்கணக்கான மலக்குகள் அந்த நபிகளாரிடத்தில் எடுத்துச் செல்லுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இன்னாருடைய மகன் இன்னார் உங்கள் மீது சலாம் சொல்லிவிட்டார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உடனே பதில் சொல்லுகிறார்கள். சொன்னார்கள், யார் ஒருவர் நாளை கியாமத்துடைய நாளில் என்னுடைய ஷஃபாஅத்தை பெறுவார் தெரியுமா? என்னுடைய மன்றாட்டம் அவருக்கு கிடைக்கும் யாருக்கு தெரியுமா? என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லியவர்கள், என் மீது அதிகமாக சலாம் சொல்லியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை நாளை நீங்கள் அடைந்தால் அதிகமாக என் மீது சலாம் சொல்லுங்கள். எப்படி? அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ், அல்லது அத்தஹியாத்திலே வருகின்ற அஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்றைய நிலை எப்படி ஆகியிருக்கிறது தெரியுமா? பிள்ளை தாய் தகப்பனுக்கே சலாம் சொல்லாத ஒரு காலம், பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து சலாம் சொல்லாத ஒரு காலம், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து சலாம் சொல்லாத ஒரு காலம், தொழிலை முடித்துவிட்டு வீட்டுக்கு வருகின்ற வேளையிலே கணவன் வீட்டு வாசலிலே வைத்து மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சலாம் சொல்லாத ஒரு காலத்திலே நபிகளாரின் மீது சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுவர்க்கவாதிகள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை சலாமுன் அலைக்கும், சலாமுன் அலைக்கும், சலாமுன் அலைக்கும் என்ற வார்த்தையாகும். யார் ஒருவர் அதிகமாக சலாம் சொல்லுகின்றாரோ, தெரிந்தவராக இருக்கலாம், தெரியாதவராக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளிக்கு, ஒரு தொழிலாளி தன்னுடைய முதலாளி,
சிறுவர்கள் பெரியவர்களுக்கு, பெரியவர்கள் சிறுவர்களுக்கு என்று யார் ஒருவர் அதிகமாக சலாம் சொல்லுகின்ற பழக்கத்தை தன் வாழ்க்கையில் ஆக்கி கொண்டாரோ, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சொர்க்கவாதியை பார்க்க வேண்டுமென்றால் அவனை பாருங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் ஒரு சொர்க்கவாதிக்குரிய தகுதியை நான் பெற்றிருக்கிறேன் என்பதை இந்த உலகத்திலே நான் மக்களுக்கு அடையாளப்படுத்துகின்ற ஒரு அமல் சலாம் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக வெள்ளிக்கிழமை நாளை அடைகிற போது என் மீது அதிகமாக சலாம் சொல்லுங்கள் என்றும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை நாளையிலே நாங்கள் கேட்கின்ற துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நேரத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். அது எந்த நேரம் என்று தெரியாது. சஹாபாக்கள் வெள்ளிக்கிழமை நாளை அடைந்து விட்டால் துஆ கேட்பதற்காக என்ன துஆவை இந்த வெள்ளிக்கிழமையிலே கேட்பதென்று திட்டமிட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், பிளான் பண்ணி கொள்ளுவார்கள். திட்டம் இல்லாமல் ஒரே துஆவை திரும்ப திரும்ப கேட்டுக் கொண்டிருக்க மாட்டார்கள். வெள்ளிக்கிழமை நாளையிலே எங்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள போகிறான். அது எந்த துஆவை நாம் கேட்க வேண்டும்? எதை கேட்டாலும் அந்த ரப்பு தருவதற்கு காத்திருக்கிறான். அடியானே, உனக்கு என்ன வேணும்? என்னிடத்திலே கேள், நான் உனக்கு தருகிறேன். நீ கேட்காத போது நான் கோபித்துக் கொள்கிறேன் உன்னோடு. நீ என்னிடத்திலே கேட்கும் போது நான் உன்னோடு சந்தோஷமாக உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். உன் தேவைகளை நான் நிறைவேற்றி தருகிறேன். நீ கேள், உனக்கு என்ன வேண்டும் என்று அல்லாஹ் கேட்கின்ற ஒரு நாள் ஜும்ஆவுடைய வெள்ளிக்கிழமை நாள். ஆனால் அடியார்கள் அந்த பாவத்திலிருந்து, பாவ மன்னிப்பு கேட்பதிலிருந்து அலட்சியமாக மக்கள் மாறிவிட்டார்கள். அத்தாயிபு மினல் ذنبி கமன் லா ذنب له நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்யக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 தடவைகள் 100 தடவைகள் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹ வஅத்தூபு இலைஹி என்று உள்ளத்தால் மனமுருகி அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் மல்க அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்கள். ஒரு சஹாபி நபிகளாரை உற்று நோக்கி அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரஹ்மத்துடைய நபி அவர்கள் எந்த அளவுக்கு மனமுருகி உள்ளத்தினால் கண்ணீர் வடித்து துஆ கேட்கிறார்களே, நானும் தான் துஆ கேட்கிறேன், என் உள்ளம் உருகுதில்லை, என் கண்களிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வருதில்லை, கண்ணீர் வருதில்லை. தன் நிலையை நபிகளாரிடத்திலே சென்று சொல்லிவிட்டார். நபியே நாயகமே, உங்களுடைய துஆவுடைய நிலை என்ன? என் துஆவினுடைய நிலை என்ன? வெறுமனே நுனி நாக்கினால், என்னுடைய உதட்டினால் நான் மொழிந்து கொண்டு கேட்பதை போன்று நான் உணர்கிறேன். கொஞ்சம் கூட அழ முடியவில்லை. எவ்வளவு கெஞ்சினாலும், எவ்வளவு அல்லாஹ்விடத்திலே அழுவதற்கு முயற்சி செய்தாலும் கல்பு கலங்குதில்லை, கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் வடியதில்லை என்று சொன்ன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த கடுமை தன்மையை அல்லாஹ் போக்கி சுபாவத்தை, இரக்கத்தை, அன்பை, கருணையை அல்லாஹ் தர வேண்டும் என்றால் 2 அமல்களை செய், உன்னுடைய கல்வை அல்லாஹ் கரைத்து விடுவான். கையேந்து உன் கண்கள் மாலை மாலையாக கண்ணீரை கொட்டும். அந்த 2 அமல்களை நீ செய்யாத வரை உன்னுடைய உள்ளம் கடினமாகத்தான் இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த சஹாபி கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த அமல் என்ன? நான் உடனே செய்கிறேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யதீமான தந்தையை இழந்த பிள்ளைகளுடைய தலையிலே உன் கையை வை என்று சொன்னார்கள். தந்தை இல்லாமல் ஆங்காங்கே சுற்றி கொண்டிருக்கிறார்களே யதீமான பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு உன்னால் முடிந்த அளவுக்கு உதவி செய் என்று சொன்னார்கள். தந்தை இல்லாத ஏக்கத்திலே பல அநாதை பிள்ளைகள் ஏங்கிக் கொண்டு தவித்து கொண்டிருக்கிறார்களே, அந்த பிள்ளைகளுக்கு உண்ண கொடு. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு தேவையான உதவி ஒத்தாசைகளை எடுத்துக்கொடு. எனக்கு தந்தை இருந்தால், எனக்கும் வாப்பா இருந்தால் என்னை அவர் கைவிட்டு விடுவாரா என்ற ஏக்கத்திலே தவித்து கொண்டிருக்கிற யதீமான பிள்ளைகளோடு நெருங்கி பழகு. அல்லாஹ் உன் கல்வை அப்படியே கரைத்து இலகுவாக்கி விடுவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், மிஸ்கீன்களான ஏழைகளோடு நெருங்கி பழகு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 2 பழக்கங்கள் உன் வாழ்க்கையில் இருக்குமையாக இருந்தால் உன் கல்வை அல்லாஹ் மென்மையாக்குவான். உன் அல்லாஹுடைய
துஆ அல்லாஹ்விடத்தில் நீ மன்னிப்பை கேட்பதற்கு கையேந்துகிற போது உன் கண்களில் இருந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் ஒரு துளி கண்ணீர் வடியும். அந்த ஒரு துளி கண்ணீர் இருக்கிறது நரகத்தை ஹராமாக்கி விடும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வெள்ளிக்கிழமை நாளையில அதிகமாக அல்லாஹ்விடத்தில் தௌபா இஸ்திக்ஃபாரில் ஈடுபட வேண்டிய ஒரு நாள் இன்றைய நாளாக இருக்கிறது. இன்றைய காலம் அதிகமாக மௌத்துடைய செய்தி எங்கள் எல்லோருடைய காதுக்கும் வந்து செல்லுகின்ற ஜனாசா அறிவித்தல்கள் வந்து செல்லுகின்ற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு எப்போது மையத்துடைய செய்தி வரும் என்ற ஒரு கலங்கத்திலே ஒரு ஏக்கத்திலே இருக்கின்ற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ வேண்டிய வாலிபர்கள், படிக்க வேண்டிய மாணவர்கள், இளவயசு வாலிபர்கள், இப்படியாக இளவயது மரணங்கள் அதிகரித்து கொண்டு செல்லுகின்ற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா சந்தர்ப்பங்களிலும் என் நேரத்தில் மலக்கல் மௌத் எனக்கிட்ட வந்தாலும் பரவாயில்லை, நான் அதற்கு தயார் என்ற நிலையில் நான் ஒவ்வொரு நேர தொழுகையும் தொழுதிருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்த நிலையில், உதுவோடு இருக்கின்ற நிலையில் அந்த மலக்கல் மௌத்தர்கள் வருவார்களேயாக இருந்தால் அவர்கள் என் நேரத்தில் வந்தாலும் பரவாயில்லை. இந்த ஹயாத்து துன்யா அல்லாஹ் தந்த வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஹயாத்தை அந்த அல்லாஹ்வுக்காக நான் கொடுப்பதற்கு தயாராக இருப்பேன். யார் ஒருவன் சுபகு தொழாத நிலையில் அல்லாஹுடைய அந்த மலக்குல் மௌத் அவர்கள் சந்திக்கின்றார்களோ அவர்கள் ஒரு மூதேவியான நிலையில், கெட்ட நிலையிலேயே அவர்கள் ஒரு கெட்ட மரணத்தை சம்பவிக்கிறார்கள் என்பதனை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நமது நாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம்களாகிய நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஒரு சந்தோஷத்திலும் குடும்பத்தோடும் எங்களுடைய தொழிலோடும் எங்களுடைய உறவினர்கள் குடும்பத்தோடும் ஊரோடும் ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கேனும் நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கின்றோம். அயல் நாடுகளிலே வாழுகின்ற இஸ்லாமிய நாட்டிலே வாழுகின்றவர்கள் அல்லது இஸ்லாமிய உறவுகள் எத்தனை பல அனர்த்தங்களுக்கும் எத்தனை பல இயற்கையாய் அனர்த்தங்களுக்கு ஆளாகி இன்று வீட்டை இழந்திருக்கிறார்கள், சொத்து செல்வங்களை இழந்திருக்கிறார்கள், குடும்ப உறவுகளை உயிர் பலி கொடுத்திருக்கிறார்கள், உயிர்களை இழந்து இன்று நிர்கதியான நிலையில் ஒன்றும் இல்லாத நிலையிலே வீதியோரத்திலே அங்கே அவர்கள் மரண ஓலத்திலே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாங்கள் அண்மை காலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சுமாராக 40,000 மேற்பட்டவர்கள் அந்த பலஸ்தீனுடைய மண்ணிலே வஃபாத்தாகி ஷஹீதாகிய வரலாறு என் கண் முன்னால் சோகமாக நிழலாடி கொண்டிருக்கிறது. இரத்தாறு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவப்பு மண்ணாக மாற்றப்பட்டிருக்கிற காசாவுடைய மண்ணுடைய நிலைமையை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அண்மை காலமாக கொஞ்சி விளையாடிய சிறு குழந்தைகள் எல்லாம் பரிதவித்து அவர்கள் குற்றூராக்கப்பட்டு ஷஹீதாக்கப்படுகின்ற காட்சிகளை எல்லாம் நாளாந்தம் நாங்கள் மீடியாக்களின் மூலமாக பார்க்கின்றோம், கேட்கின்றோம். அது வெறுமனே அனுதாபமாக மாத்திரம், அது வெறுமனே கவலைகளாக மாத்திரம் எங்களுடைய உள்ளத்திலே அதை ஆர்ப்பரித்து விடக்கூடாது. அவர்களுக்கு நான் என்ன செய்திருக்கின்றேன், என்னால் அவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுது முடித்ததற்கு பிறகு, யாருக்காவது ஏதாவது சதக்கா ஒன்றை கொடுத்து முடித்ததற்கு பிறகு, பரிசுத்தமான குர்ஆனை ஓதி முடித்ததற்கு பிறகு, அதிகமாக அல்லாஹ்வை zikr செய்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் உலகத்தில் கவலையோடு, நோய்களோடு, வருத்தங்களோடு, வலிகளோடு, இயல்பு நிலை பாதிக்கப்பட்ட நிலையிலே யார் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு யா அல்லாஹ் நிம்மதியை கொடியா அல்லாஹ், சந்தோஷத்தை கொடியா அல்லாஹ், அவர்கள் இழந்தவைகளை விட நலவுகளை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாக வாழவை என்று ஒரு துஆ அவர்களுக்காக நாங்கள் கேட்போமையாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக நாளை மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் எங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்பான். துன்பங்களோடும் துயரங்களோடும் வலிகளோடும் வாழ்ந்த மக்களுக்கு நீ என்ன செய்தா என்ற ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்கிற போது இந்த துஆவை நாங்கள் ஆதாரமாக சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் பிற மக்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் போக்குவதற்காக துஆ செய்கின்றாரோ, யா அல்லாஹ் என்னை விட அவர்களை சந்தோஷமாக வாழவை, என்னை விட அவர்களை நீ யா அல்லாஹ் எல்லா துன்பங்களை நீக்கி சந்தோஷமாக வாழவை என்று, என்னை விட மற்றவன் நல்லா வாழ வேண்டும் என்று
யார் ஒருவர் துஆ செய்கிறாரோ, என்னோடு இருக்கின்ற ரகீப் அதீத் 2 மலக்குகள் எனக்காக துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், அவனையே அவன் மறந்து விட்டான், அவனை விட மற்றவன் நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறான். யா அல்லாஹ், அவனுக்கு கொடுப்பதை போல கேட்கின்றவனுக்கும் கொடுத்து விடியா அல்லாஹ் என்று ரகீபும் அதீதும் எங்களுக்காக துஆ செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா உடனே அந்த துஆவை கபூல் செய்து கேட்டவனுக்கும் அல்லாஹ் கொடுக்கின்றான், யாருக்காக கேட்டாரோ அவருக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகம் என்பது கொஞ்ச கால வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. நாம் அப்படித்தான் விரும்பினாலும் கூட இந்த உலகம் எங்களை வாழ விடாது. அப்படி வாழ்வதற்கு விரும்பியவர்கள் எல்லோரும் சென்று விட்டார்கள் என்பதை நாங்கள் நாளாந்தம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். எங்களுடைய இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் முடித்ததற்கு பிறகு எம்மோடு வாழ்ந்தவர்கள், எம் நண்பர்கள், எம் உறவினர்கள் எம்மை பற்றி நல்ல முறையாக பேச வேண்டும் என்றால் அவர்களோடு நாம் நல்லுறவை வளர்த்து கொள்ள வேண்டும். நல்ல நினைவுகளை அவருடைய உள்ளங்களிலே நாம் பதிக்க வேண்டும். சில நண்பர்கள் இருக்கிறார்கள், தொழுகையிலே மஸ்ஜிதிலே நாங்கள் சஃப்புகளிலே நாளாந்தம் 5 நேரம் வலது பக்கம் சலாம் கொடுத்தாலும் அவர்களை பார்க்கலாம், இடது பக்கம் சலாம் கொடுக்கிற போது இன்னும் சில நண்பர்களை பார்க்கலாம், அசருக்கு வருகிற போது இன்னும் சில நண்பர்களை பார்க்கிறோம், இன்னும் சில நண்பர்களை இஷா தொழுகையிலே பார்க்கிறோம், இன்னும் சில நண்பர்களை நல்லவர்களை சீதேவிகளை ஃபஜ்ர் தொழுகையிலே பார்க்கின்றோம். 2 நாட்கள் 3 நாட்கள் நாங்கள் பள்ளிக்கு வரவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவரிடத்தில் கேட்கிறார், இவரை காணவில்லையே, 2-3 நாளாக, இவருக்கு என்ன ஆயிடுச்சு? சொல்லுவாங்க, இவருக்கு சுகம் இல்லை, 2-3 நாள் வர இல்லை. என் மனைவி, என் பிள்ளைகள், என் பெற்றோர்கள் எனக்காக துஆ செய்வதை போல பள்ளியின் சஃப்புகளில் யார் யாரையெல்லாம் நாம் கண்டோமோ, சிரித்தோமோ, சலாம் சொன்னோமோ அவர்கள் எங்களுக்காக துஆ செய்வார்கள். சில நேரங்களில் இவரை 2-3 நாட்களாக ஒரு கிழமையா காணல, அவர் வஃபாத்தாகிவிட்டார், எனக்கு தெரியவில்லையே. என் பிள்ளைகள், என் குடும்பத்தவர்கள் கவலைப்படுவதை போல 5 நேர தொழுகைகளில் மஸ்ஜிதுகளிலே நாங்கள் யாரையெல்லாம் கண்டு சலாம் சொல்லி பேசி பழகினோமோ அவர்கள் எங்களுக்காக துஆ செய்வார்கள். ஒரு சீதேவியான மனிதன், யா அல்லாஹ், அவருடைய பாவங்களை மன்னித்து அவருக்கு ரஹ்மத் செய்வாயாக என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பூமியில் உள்ள பல பேர் ஒரு மையத்தை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொள்ளுகிற போது அந்த நல்லவர்களுடைய நல்ல அபிப்பிராயத்தை வைத்து அல்லாஹ் சுவர்க்க பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நல்ல மனப்பதிவுகளை எங்களுடைய நண்பர்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் விதைக்க வேண்டும். அது எப்படி? சிரிக்க வேண்டும். உங்கள் சகோதரனை பார்த்து சிரிப்பது கூட சதகா என்று சொல்லிய மார்க்கம் தீனுல் இஸ்லாம். அது கூட சில பேருடைய முகத்தில் வருவது ரொம்ப ரொம்ப உலோபித்தனமாக ஆகிவிட்டது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 மனிதர்களின் சமூகத்திலே பகீல், கஞ்சத்தனமுடையவர்களாக இருக்கிறார்கள். முதல் மனிதன் யார் தெரியுமா? சலாம் சொன்னால் பதில் சொல்லாமல் யார் வாயை மூடிக்கொண்டிருக்கிறானோ அவன் என் சமூகத்தில் இருக்கின்ற பகீல், உலோபித்தனமுடையவன் என்று சொன்னார்கள். 2வதாக சொன்னார்கள், கை நிறைய சொத்துக்களையும் செல்வங்களையும் வைத்துக் கொண்டு தேவையுள்ள மக்களுக்கு அந்த பொருளாதாரத்திலிருந்து உதவி செய்யாமல் அந்த பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறானோ அவனும் பகீல், கஞ்சத்தனமுடையவன் என்று சொன்னார்கள். 3வது மனிதன் யார் தெரியுமா? என் பெயரை கேட்டு யார் எனக்கு உடனுக்குடனாக என் மீது ஸலவாத்து சொல்லாமல் இருக்கிறானோ அவனும் என் சமூகத்தில் இருக்கிற சுத்த பகீல், நயவஞ்சகன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய வாழ்க்கையையும் ஒரு உயிரோட்டம் உள்ள நல்ல வாழ்க்கையாக அமைத்து இந்த உலக முடிவின் போது இன்ஷா அல்லாஹ் நாளை ஆஹிராவை நாங்கள் சந்திக்கிற போது அது நல்லதொரு சந்திப்பாக அமைவதற்கு இந்த உலக வாழ்க்கை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வதற்கு நாம் அனைவரும் முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்கள் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உடல் சுகத்தை கொடுப்பாயாக.
எங்களை விட்டு மரணித்தவர்களுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக்கி வைப்பாயா. இவ்வளவு காலம் நாங்கள் எவ்வளவு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்தோமோ இதைவிட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழக்கூடிய எதிர்காலத்தை எல்லா மக்களுக்கும் தந்தல்வாயாக. உலக முஸ்லிம்களுக்கு நிம்மதி சந்தோஷத்தை ராஹத்தை யா அல்லாஹ் நீ கொடுத்தல்வாயாக. இந்த பள்ளிவாசலினுடைய இஸ்தாஃபர்களுக்கு யா அல்லாஹ் நீ ரஹ்மத் செய்வாயாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.